அழகுநிலா வர்ஷாவின் நிலை கண்டு அது தன்னால் தான் என்ற எண்ணமே அவளை வாட்டியது. இந்த நிலையில் ஆதித் கூறிய, என் உயிர் உள்ளவரை இன்னொருத்தியை இனி மனைவியாக நான் நினைத்து கூட பார்க்க மாட்டேன் என்று கூறியது மனதை சந்தோஷப்படுத்தினாலும் தான் இன்னொருத்தியின் வாழ்க்கையை பறித்து வாழ்கின்றோமே என்ற துக்கமும் அவள் சந்தோஷத்தில் சேர்ந்து கொண்டது. அந்த பார்ட்டிக்கு வரும்போது இருந்த இருவரின் மயக்கும் மனநிலை திரும்பும்போது குறைந்து போய்விட்டது. ஆதித் அழகுநிலாவுடன் இணைந்து நடந்து காரை அடைந்தாலும் அவளுக்கு காரின் முன்கதவை திறந்து விட்டாலும் அவனின் முகம் இறுக்கத்தை தத்தெடுத்து கொண்டு இருந்தது. காரில் ஏறியதில் இருந்து இருவரும் ஒருவருக்கொருவர் எதுவும் பேசிக்கொள்ளவே இல்லை. அவர்கள் ஓஎம்ஆர் பங்களாவில் வந்ததும் காரில் இருந்து இறக்கிவிட்டு வாசலுக்கு வந்ததும் ஆதித் அழகுநிலாவிடம், நீ போய் தூங்கு, எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்கு என்று கூறியவன் காரில் ஏறி கடற்கரையை அடைந்தான். ஆள் அரவம் இல்லாத அந்த இடத்தில் கடல் அலை அவன் காலில் மோதும்படி நின்றவன் மனதிலும் அலை அடித்தது. பார்ட்டியில் அழகுநிலா ரெஸ்ட் ரூம் போகிறேன் என்று கூறிவிட்டு சென்றவள் ரெஸ்ட் ரூம் போவது போல் சென்று சட்டென்று வாசலுக்கு போவதை அவளின் மீதே விழி வைத்திருந்த ஆதித் கவனித்து விட்டான். இவ எதுக்கு வெளியே போறா என்று அவளை தொடர்ந்து வந்தவன் அவள் யாரையோ அங்கிருந்த பீமின் பின் என்று பார்ப்பதை பார்த்தவன் யாரை பார்க்கிறான் என்று அடிமேல் அடி வைத்து வைத்து அரவம் இல்லாமல் அவளின் பின்னால் நின்றவன் காதிலும் வர்ஷா மற்றும் மாதேஷின் பேச்சு விழுந்தது. ஏற்கனவே அழகுநிலா தான் வர்ஷாவுடன் அன்று பேசியதை கேட்டதின் பின்பு தன்னை தவிர்த்த நிலையில் இப்பொழுது மீண்டும் வர்ஷா என் மீது கொண்ட காதலால் காயம் அடைந்ததை கேட்கும் சூழ்நிலையில் அவளின் மனநிலை எவ்வாறு இருக்கும் என்று கலங்கி போய்விட்டான். வர்ஷாவை தான் ஒதுக்கியதால் அவளின் மனம் காயம் அடைந்ததை பார்த்து தான் வருத்தம் கொள்வதை அழகுநிலா அறிந்து கொள்வதை அவன் விரும்பவில்லை. அதேபோல் தன்னால் பாதிக்கப்பட்ட வர்ஷாவின் வாழ்க்கை நல்லபடி அமைந்தால்தான் தானும் நிம்மதியுடன் அழகுநிலாவுடன் வாழ்க்கையை வாழ முடியும் என்ற எண்ணமும் ஏற்பட்டது. அவள் அப்ராட் போவதாக தெரிவித்ததை நினைவு கூர்ந்தவன் அவள் லாஸ்ட் இயர் MBA படித்து முடித்ததும் அவளுக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் லண்டன் கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் ஆனது. எப்பொழுது வேண்டுமென்றாலும் அங்கே அவன் ஜாயின் பண்ணி கொள்ளலாம் என்றும் அந்த கம்பெனியின் பெயரையே குறிப்பிட்டது ஞாபகம் வந்தது. இப்பொழுதும் அவள் அங்கேதான் போவாள் என்று புரிந்து கொண்ட ஆதித் தனது மொபைலில் வெளிநாட்டில் தான் வேலை பார்க்கும்போது பழக்கமான சிம்ம விஷ்ணுவிற்கு தொடர்பு கொண்டான். நீண்ட நாட்களுக்கு பின்பு ஆதித்தின் அழைப்பில் மகிழ்ச்சி அடைந்த சிம்ம விஷ்ணு, ஹாய் ஆதித், வாட் ஏ சர்ப்ரைஸ், ஐ திங்க் தட் யூ ஹேவ் சூசன் ஒன் இந்தியன் கேர்ள் அஸ் மை ஃபியூச்சர் ஒய்ஃப், ஐ ஆம் ரைட் என்று கேட்டான். எஸ், யூ ஆர் ரைட், பட் சி இஸ் மை எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் என்று கூறினான். ஆதித், வாட் என்று சிம்மன் யோசனையுடன் கூறியதும் ஆதித் அவளுக்கும் அவனுக்கும் இடையில் நிகழ்ந்த காதலையும் அதில் இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, அதன் பின் அழகுநிலாவிற்கு தான் உதவியது, அதனால் இருவருக்கும் இடையே விரிசல் விழுந்தது, அந்நிலையில் அவள் தன்னை வெறுப்பேற்றுவதற்காக மாதேஷுடன் இணைந்து நடனமாடியது, அதனால் அவளின் மேல் இருந்த தனது காதலை தன்னால் தொடர முடியாத அளவு தன் மனது அவளை அந்நியமாக நினைக்க ஆரம்பித்தது. அதன் பின் அழகுநிலாவுடன் நடந்த தனது கல்யாணம் வரை ஒன்று விடாமல் அவனிடம் கூறினான் ஆதித். அவன் கூறியதை கேட்ட சிம்மன் ஆதித்திடம், ஆதித், சி இஸ் குட், ஐ டூ நாட் நோ எனிதிங் ராங் வித் ஹேர். நீ எப்போது இருந்து பிளேபாயாக மாறினாய் ஆதித் என்று தமிழையே ஆங்கிலம் போல் உச்சரித்தான் சிம்மன். சிம்ம விஷ்ணு பிறந்தது வளர்ந்தது எல்லாம் அமெரிக்காவில்தான். அவனின் அம்மா தமிழ்நாட்டைச் சேர்ந்தவள், அப்பா அமெரிக்கன். அவனின் 19வது வயதில் ஒரு கார் ஆக்சிடென்டில் அவனது தாயை இழந்தான். அவன் பிறந்து வளர்ந்ததில் இருந்து அவனின் அம்மா அவனிடம் தமிழில் மட்டுமே எப்பொழுதும் உரையாடுவார். எனவே அவனுக்கு தமிழ் நன்றாகவும் பேசவும் புரிந்து கொள்ளவும் முடியும். ஆனால் அவனின் தமிழ் உச்சரிப்பை கேட்டு முதலில் ஆதித் அரண்டே போய்விட்டான். ஆனால் பளீர் என்ற வெள்ளை நிறத்தில் முடியும் கருமையாக கிரீன் கலர் கண்ணுடன் அமெரிக்க பிரஜை என்று அவனை பார்த்ததும் அடித்து கூறினாலும் சிறிது உற்று பார்த்தால் நம் இனத்தின் சாயல் அவனிடம் உள்ளதை உணர்ந்து கொள்ள முடியும். அவனின் அம்மாவின் இறப்பிற்கு பின் அவனின் அன்னையின் மீதான அதிகப்படியான அன்பினை அவன் தமிழ் பெண்களிடமே தேட முடியும் என உணர்ந்து தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த பெண்ணை மனைவியாக அடைவதையே லட்சியமாக கொண்டு வாழ்பவன். எனவே ஜிம்மில் அறிமுகமான ஆதித்துடன் நட்பை ஏற்படுத்தி கொண்ட சிம்மன் அவன் தமிழ்நாடு திரும்பும்போது அவனிடம் வைத்த கோரிக்கை தனக்கு தமிழ் பெண்ணை மணமுடிக்க உதவுமாறு கேட்டுக்கொண்டான்.
ஆதித் அவனின் மொபைலில் இருந்த வர்ஷாவின் ஃபோட்டோஸ் மற்றும் அவளின் குவாலிஃபிகேஷனை கூறி அவள் அப்ராட் சென்று வேலை பார்க்க விரும்புவதை கூறி அவளின் ரெஸ்யூமையும் சென்ட் செய்தவன். அவளுக்கு ஏற்கனவே கேம்பஸ் இன்டர்வியூவில் தேர்வாகி இருந்த கம்பெனி டையப் கம்பெனி என்று கூறி அவளுக்கு வேலைக்கு ஆஃபர் தருவதாக அணுகச் சொன்னார் ஆதித். மேலும் தன்னை தெரிந்ததாக அவளிடம் காட்டிக்கொள்ளக்கூடாது என்றும் தற்செயலாக அவளை சந்திப்பது போல் சந்தித்து அவளின் அன்பிற்கு பாத்திரமானவனாக மாறி அவளை கல்யாணம் செய்து கொள்வது அவன் சமத்து என்று கூறி தொடர்பை துண்டித்தான் ஆதித். ஆதித்துக்கு தெரியும் சிம்மன் வெஸ்டர்ன் கலாச்சாரத்தின்படி வளர்ந்திருந்தாலும் அவனின் அம்மாவின் வளர்ப்பு அவனை அவர் இறந்ததுக்கு பின்பும் தடம் புரளாமல் நல்லவனாக இருக்க வைத்திருப்பதை பார்த்தவன் தன்னை விட வர்ஷாவிற்கு அவன் பொருத்தமானவன் என்றும் சிம்மனின் அழகும் ஆளுமையும் கட்டாயம் தன்னை மறந்து அவளை அவனுடன் இணைய வைக்கும் என்ற நம்பிக்கை கொடுத்தது. மேலும் சிம்ம விஷ்ணுவிற்கு அவளின் புகைப்படத்தை பார்த்ததுமே அவளை பிடித்து விட்டது என்பதை அவனின் வார்த்தைகள் மூலம் தெரிந்து கொண்டான். மேலும் அவளின் குண இயல்பை தான் கூறியதுமே அவள் மேல் நல்ல அபிப்பிராயமும் என்னால் காயப்பட்டவள் என்ற முறையில் அவளின் துயர் துடைக்க அவனின் ஆர்வம் உந்துவதையும் அவனின் பேச்சிலிருந்து உணர்ந்து கொண்ட ஆதித் கண்டிப்பாக சிம்மன் அவளின் மனதில் இடம் பிடித்து விடுவான் என்ற நம்பிக்கை உண்டானது. அது மிகுந்த நிம்மதியை கொடுத்தது ஆதித்துக்கு. நீண்ட நேரத்திற்கு பின் கடற்கரையில் இருந்து அவனின் மனவெம்மையை குறைத்து கொண்டவன் தனது காரை வந்தடைந்தான். காரில் ஏறியதும் அழகு நிலாவை காரில் இருந்து வீட்டில் இறக்கி விடும்போது அவள் முகத்தில் இருந்த கலக்கத்தை ஒரு நிமிடம் நின்று பார்த்தவனுக்கு அப்பொழுது அவளை ஆறுதல் படுத்தும் மனநிலை இல்லாமல் வந்துவிட்டதை இப்பொழுது நினைத்த ஆதித்துக்கு வருத்தமாக இருந்தது. ஏன் பேபி, நான் உன்னை முதலிலேயே சந்திக்காமல் போனேன். அப்படி சந்தித்திருந்தால் வர்ஷாவின் ஆர்வமான பார்வையில் சலனமாகி அவளிடம் காதலை கூறி அதன்பின் அவளை ஒதுக்கிய குற்ற உணர்வுக்கு ஆளாகாமல் இருந்திருப்பேனே என்று தனக்குள்ளேயே புலம்பியபடி வந்தவனின் கண்களின் வழியில் இருந்த பார் தென்பட்டது. இன்று தனக்கு இருக்கும் மனநிலையில் அதை சிறிது அருந்தி தன்னை மறந்தால் என்ன என்று எண்ணம் உருவானது. அவனின் கார் அந்த பாரின் வாசலில் சென்று நின்றது. என்றுமே அளவாக அருந்தும் அவன் இன்று கொஞ்சம் அதிகமாகவே அருந்திவிட்டான். இருந்தாலும் தள்ளாட்டம் இல்லாமல் தெளிவாகவே எழுந்து காரினை எடுத்துக்கொண்டு அவனின் பங்களாவை நோக்கி விரைந்தான். வர்ஷாவின் வீட்டில் அவளின் அப்பா கூறிய செய்தி அவளுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. என்ன வர்ஷா, அப்பா சொல்றேன பதிலே சொல்லாமல் இருக்க என்று கேட்டார் அவளின் தந்தை. டாட், நீங்கள் என்னிடம் அந்த மினிஸ்டர் மகன் நரேனை கல்யாணம் செய்ய சம்மதமா என்று கேட்கவில்லை. அவங்க சம்மந்தம் பேச வந்தாங்க, நான் சரின்னு சொல்லிட்டேன். அடுத்த மாதம் கல்யாணம் அப்படின்னு உங்கள் முடிவை சொல்கிறீங்க என்றால் என்ன அர்த்தம்? அவள் அவ்வாறு சொல்லியதும் வர்ஷா, இது எவ்வளோ பெரிய ஆஃபர் தெரியுமா? என் மகள் அதிர்ஷ்டசாலி, அதனால்தான் இவ்வளவு பெரிய இடத்தில் இருந்து என் பெண்ணை கேட்டு வந்திருக்கிறார்கள் என்று நானே சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போய் இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வசதியான செல்வாக்கான குடும்ப சம்மதத்தை வேண்டாம் என்று சொல்ல நான் என்ன முட்டாளா? நீ அந்த ஆதித்தை விரும்புவதாக சொன்ன அந்த ஆதித்யராஜ் இப்போ எல்லோரையும் திரும்பி பார்க்க வைக்கும் அளவு பெருசாக வளர்ந்து வரும் பிஸ்னஸ் மேனைத்தான் என் மகள் கல்யாணம் செய்ய விரும்புகிறாள் என்று சம்மதம் கூறினேன். ஆனால் திடீர்னு அவனுக்கு வேறு ஒரு பெண்ணுடன் கல்யாணம் முடிந்து விட்டது. அதுதான் அவன் உனக்கு இல்லைன்னு ஆகிவிட்டதே. எனவே இப்போ உனக்கு இவனை மணப்பதற்கு என்ன தடை என்று கேட்டார். அவர் அவ்வாறு கூறியதும், அப்பா, நானே நொந்து போய் இருக்கிறேன். ஆதித்தை நான் மறக்க எனக்கு கொஞ்சம் அவகாசம் தேவை. அவனை நான் மறந்த பின் வேறு ஒரு கல்யாணம் செய்வதாக இருந்தாலும் இந்த நாராயணை மட்டும் கட்டாயம் என் லைஃப் பார்ட்னராக நான் கட்டாயம் தேர்ந்தெடுக்க மாட்டேன். அவன் சரியான பொம்பளை பொறுக்கி, எனக்கு அப்படிப்பட்டவன் வேண்டாம் என கூறினாள். அவள் அவ்வாறு கூறியதும், வசதியான வீட்டு பசங்க கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்வாங்க. இதையெல்லாம் பெருசாக நினச்சா இதே போல் பெரிய இடத்தில் சம்பந்தம் செய்ய முடியுமா? நான் முடிவு செஞ்சுட்டேன், அவன்தான் என் மாப்பிள்ளை என்று அவர் கூறியவர் அவளின் மறுப்பை காதில் வாங்காமல் சென்று விட்டான். வர்ஷாவிற்கு ஆத்திரமாக வந்தது. நான் இங்கு இருந்தால்தானே என்னை கண்ட பொறுக்கியும் கல்யாணம் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துவீங்க? நான் உடனே ஒரு வேலையை தேர்ந்தெடுத்து உங்களை விட்டு வெளிநாட்டுக்கு போய்விட்டால் உங்களால் என்ன செய்ய முடியும் என்று நினைத்தவள் வேகமாக தனது அறைக்குள் சென்று கதவை அடைத்தவள் தனது மடிக்கணினியை எடுத்து வைத்து அவளை ஏற்கனவே செலக்ட் செய்திருந்த அந்த வெளிநாட்டு கம்பெனியில் மீண்டும் ஜாப் ஆஃபர் கேட்டு விண்ணப்பிக்க கம்பெனியின் மெயிலை ஓப்பன் செய்தபோது அதில் அவளுக்கு ஒரு அமெரிக்கன் கம்பெனியிலிருந்து மெயில் வந்திருப்பதை பார்த்தவள்,
யோசனையுடன் அதை கிளிக் செய்தாள். வேலை தேட நினைத்து மெயிலை ஓப்பன் செய்தவளுக்கு வேலையில் ஜாயின் செய்வதற்கு உத்தரவு வந்திருப்பதை பார்த்தவள் முதலில் இன்பமாய் அதிர்ந்தாள். அதன் பின் யோசனையாக தான் விண்ணப்பிக்காமலேயே எப்படி தனக்கு வேலையில் சேர சொல்லி கூப்பிடுகிறார்கள் என்று ஆராய்ந்து பார்த்தவளுக்கு அந்த கம்பெனி ஏற்கனவே தான் முன்பு செலக்ட் ஆகியிருந்த கம்பெனியின் டையப் கம்பெனி அது என்ற கூடுதல் தகவலையும் தற்போது தொடங்கப்பட்ட இந்த கம்பெனிக்கு பணியிடங்கள் காலியாக உள்ளதையும் அதற்கு திறமை மிகுந்தவர்களை தேர்ந்தெடுக்க பார்த்தபோது தான் உங்களின் இன்டர்வியூ ரிப்போர்ட்டை பார்த்து அதில் திருப்தியுற்று உங்களுக்கு இந்த ஆஃபர் வழங்கப்படுவதாகவும் வேலையில் சேர விருப்பம் இருந்தால் 2 நாட்களுக்குள் ரிப்போர்ட் கொடுக்கும்படியும் அதில் குறிப்பிடப்பட்டு இருந்தது. பின் தனக்கு வேலை வழங்க முன்வந்த கம்பெனியை பற்றி அலசி ஆராய்ந்தவள் அது ஒரு நல்ல ஆஃபர் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டவள் உடனே தான் வேலையில் ஜாயின் பண்ணுவதாகவும் அதற்குரிய விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அதை அனுப்பிய மறுநிமிடம் அவளுக்கு அடுத்த 10 நாட்களில் கிளம்புவதற்கான ப்ரொசீஜரை மேற்கொள்ள அனைத்து தகவல்களையும் அனுப்பியது அந்த கம்பெனி. அவ்வளவு துரிதமாக அவளுக்கு அந்த வேலைக்காக ஏற்பாடு செய்தது சிம்ம விஷ்ணுவின் பங்கு இன்றியமையாததை வர்ஷா அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அவள் அது தெய்வாதீனமாக தனக்கு கடவுள் கொடுத்த வேலை அது என்று மகிழ்ச்சி அடைந்தாள். ஆதித் கதவை திறந்ததும் சோபாவில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்த அழகுநிலா மனதிலும் அப்பாடா வந்துட்டா என்று நிம்மதியுடன் தான் பார்த்து கொண்டிருந்த டிவியை அணைத்துவிட்டு நான் உங்களுக்கு குடிக்க பால் எடுத்து கொண்டு வரவா என்று கேட்டான். அவன் மணியை பார்த்து நைட்டு 12க்கு மேல் ஆகிடுச்சு, தூங்காமல் எதுக்கு இன்னும் எனக்காக உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாய் என்று கூறியவனின் முகத்தை பார்த்தவள் அதிர்ந்தாள். அவன் கண் இரண்டும் கோவை பழம் போல் போதையால் சிவந்திருந்தது. பேசிக்கொண்டே தனது அருகில் வந்தவனின் வாயில் இருந்து வந்த ஆல்கஹாலின் மனம் வேறு அவனை குடித்திருக்கிறான் என்பதை உறுதிப்படுத்தியது. எனவே அவள் கோபத்துடன் நீங்கள் குடிச்சிருக்கீங்க, இந்த பழக்கம் எல்லாம் உங்ககிட்ட இருக்கும் என்று நான் நினைத்து கூட பார்த்ததேன். ஏன் ஆதித், இந்த பழக்கம் உங்கள் உடல் நலத்தை கெடுத்துவிடும். இனிமேல் இதுபோல் குடிக்க மாட்டேன் என்று எனக்கு சத்தியம் செய்யுங்க என்று அவனின் முன் கை நீட்டினாள் அழகுநிலா. அவளின் உரிமையாக அந்த அதட்டலை பார்த்ததும் ஆதித் போதையில் நிதானம் இழந்தான். அவனின் கண்கள் கண்ணியம் இல்லாமல் அவளின் மீது அலை பாய்ந்தது. அதில் ஈர்க்கப்பட்டவன் அவளின் நீட்டிய கையை பிடித்து வெடுக்கென்று இழுத்தான். அவனில் அந்த செயலில் அதிர்ந்து அவனின் மீது விழுந்த வேகத்தில் மோதியவளை தன்னுடன் சேர்த்து அணைத்தபடி சோபாவில் விழுந்தவன், வாடி என் பொண்டாட்டி, ஓகே இனி எனக்கு அந்த போதை வேண்டாம், ஆனால் அதுக்கு பதிலாக நீ எனக்கு போதையாக மாறணும், டீல் ஓகேவா என்று கேட்டபடி அவளை தன்னுடன் சேர்த்து இறுக்கினான். அவனின் வார்த்தையை கிரகித்தவளின் இதயம் வேகமாக துடித்தது. ஆதித் அவளிடம் கணவன் என்ற உரிமையை நிலைநாட்ட விரும்புவது அவளுக்கு புரிந்தது. அழகி அவனை உயிராய் நேசிப்பது போல் அவனும் தன் மீது காதல் கொண்டு அதன் பின் இணைவதைத்தான் அவள் விரும்பினாள். மேலும் இன்று இருந்த அவளின் குழப்பமான மனநிலையில் அவனின் இந்த நெருக்கத்தை அவளால் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. மறுத்தால் அவன் மறுபடியும் குடிப்பதை தொடர்ந்து விடுவானோ என்ற பயத்தில் அவனை விலக்கவும் அவளால் இயலவில்லை. மறுப்பில்லாத அவளின் நிலையை கண்டு மது போதையும் மீறி தன் மனைவியின் மீது உண்டான போதையில் அவளை கையில் அள்ளிக்கொண்டு கட்டிலை அடைந்தான். பின் அவளையும் அடைந்தான். அதிகாலையில் புரண்டு படுக்க முயன்ற ஆதித்தின் நெஞ்சினில் ஒன்றி அவனை கட்டிக்கொண்டு தூங்கிக் கொண்டிருந்த அழகுநிலாவை உணர்ந்த ஆதித்தின் தூக்கம் சொல்லாமல் கொள்ளாமல் விடை பெற்றது. இரவில் அவளுடன் தான் கூடுவது போன்ற கனவு கண்டது கனவல்ல, நிஜம் என்பதனை அவளுடன் அவன் படுத்திருந்த நிலை உறுதிப்படுத்தியது. அந்த நிஜம் அவனுக்கு நெஞ்சினில் எல்லையில்லா சந்தோஷத்தை கொடுத்தது. என் பேபி என்று அவளின் நெற்றியில் அழுத்தி முத்தமிட்டான். அதில் உறக்கம் கலைந்த அழகுநிலா தான் அவனை கட்டிக்கொண்டு தூங்குவதை உணர்ந்து வெக்கத்துடன் விலக முயன்றான். அவளை விலக விடாமல் பிடித்து கொண்ட ஆதித், தேங்க்ஸ் பேபி என்றான். அவன் எதற்கு நன்றி கூறுகிறான் என்பதனை உணர்ந்து கொண்ட அவளுக்கு மேலும் முகம் சிவந்தது. எனினும் இரவு அவன் குடித்துவிட்டு வந்து அவளுடன் கூடியது அவளுக்கு வருத்தத்தை கொடுத்தது. அவளின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த ஆதித்துக்கு முதலில் வெக்கத்தில் சிவந்த அவளின் முகம் பின் எதையோ யோசித்து வாடியதை கண்டவன் சாரி பேபி என்றான். அவன் சொன்ன தேங்க்ஸ் சாரிக்கும் எந்த பதிலையும் சொல்லாமல் அவனை விட்டு விலகி தன்னை போர்வைக்குள் சுற்றியபடி எழுந்தவள் சிதறி கிடந்த தனது உடைகளை எடுத்துக்கொண்டு ரெஸ்ட் ரூமினுள் சென்று மறைந்தான். அழகுநிலா அவனிடம் முகம் கொடுத்து பேச வெட்கம் கொண்டுதான் சென்று விட்டதாக நினைத்தான். ஆனால் பாவை அவளுக்கோ
அவன் போதையில் தன்னை தன் மனநிலை அறியாமல் ஆட்கொண்டது சற்று கோபத்தை கொடுத்தது. ஆனால் அவன் தன்னிடம் சாரி கேட்டதுமே அவள் கோபம் பறந்தோடி போனது. ஆனால் அவனின் மீது வருத்தம் மனதின் ஓரம் இருந்தது. ஆனால் அவன் அவளை எடுத்து கொண்டது அவளுக்கு அவனின் மீது மேலும் உரிமையை அதிகப்படுத்தியது. அவனும் ஒன்றாகி விட்டது போன்ற ஒரு பிரமை அவளுக்கு உண்டானது. அவள் சென்றதும் அவன் தனது மொபைலை எடுத்து கால் செய்து அழகு நிலாவிற்கு சர்ப்ரைஸ் கொடுப்பதற்கான வேலையை செய்த திருப்தியில் புன்னகையுடன் எழுந்தவன் அவனின் அம்மாவை ஹாஸ்பிட்டலில் இருந்து தனது வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போவதற்கு கிளம்ப நினைத்து எழும்போது அழகு நிலா தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு தலையில் ஈரம் சொட்ட நைட்டியில் வந்தாள். அவளை பார்த்தவனுக்கு இரவில் போதையில் அரங்கேறிய சங்கமம் மறுபடியும் இப்பொழுது வேண்டும் என்ற தாபம் எழுந்தது. ஆனால் அவளை தொட்டால் ஹாஸ்பிட்டல் போவதில் தாமதமாகிவிடும் என்ற நிதர்சனத்தில் பெருமூச்சு உண்டானது. எனவே ரசனையுடன் அவளை பார்த்தபடி விசில் அடித்தான். அவனை பக்கா ஜென்டில்மேனாக பார்த்தவன் இப்பொழுது லோக்கல் ரவுடி மாதிரி விசில் அடித்தபடி மேய்ச்சல் பார்வையை பார்த்தது ஆச்சரியமும் அவனின் பார்வையிலே கூசி சிலிர்ந்த அவள் வெட்கமும் கொண்டாள். அவளின் பாவனையில் மேலும் அவளின் பால் ஈர்க்கப்பட்ட ஆதித், ஏ பொண்டாட்டி அசத்துறடி, உன் கிட்ட வந்தேன்னா அப்படியே பச்சக்குன்னு உன் கூட ஒட்டிக்குவேன், அப்புறம் ஹாஸ்பிட்டல் போக டைம் ஆகிடும், ஸோ போயிட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன் என்று அவளை பார்த்து கூறிக்கொண்டே பாத்ரூம் நோக்கி சென்றான். அவன் அவ்வாறு கூறியதும் அவனை பார்த்து வாயை சுளித்து வக்கணைத்தவள் வெளியில் பார்க்க டீசண்டாக ஜென்டில்மேன் போல இருந்துக்கிட்டு இப்போ பார்வையே லோக்கல் ரவுடி மாதிரி என்று முணுமுணுத்தான். அவள் கூறியதும், ஆமாம் நானும் ரவுடி தான், அதுக்கு இப்போ என்ன செய்யணுங்கிற? பொண்டாட்டிக்கிட்ட ரொமான்ஸ் ரவுடியாகத்தான் நடந்துக்கணும், உங்ககிட்ட பொறுக்கித்தனம் பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பேபி என்று கூறியவன் ஒற்றை புருவம் தூக்கி சிரித்தபடி கூறியவன் கண்ணடித்து விட்டு கிளம்பச் சென்றான்.